அனைவருக்கும் வணக்கம். கன்னியா ராசி நண்பர்களுக்கு 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்கும் உண்டான கன்னியா ராசிக்கு உண்டான பலன். கன்னியா ராசியில் அடங்கிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், முழு நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் அடங்கியது கன்னியா ராசி. ராசிநாதன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சூரியனோட சேர்ந்து இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி பகவான். செவ்வாய்க்கிழமை முதல் குரு பகவான்கள் லாபஸ்தானத்தில் இயங்குவார். நல்ல ஒரு அருமையான தருணம். இருப்பினும் சற்று தொழில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து வரணும். தடுமாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான். கொடுத்து மறுபடியும் பறிக்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். குரு பகவான் கொடுத்துருவார், பறிக்கக்கூடியவர் சனி பகவான். அவை சற்று எச்சரிக்கையாக இருந்து நம்ம செயலாற்றக்கூடிய காலம். அவை தொழில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான காலமே சொல்லலாம். நல்ல ஒரு தருணம். விடாமுயற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்தாலும் முழு பலன் கொடுத்தது போல் கொடுத்து பறித்து கொண்டு இருந்தார். அதுலேயே 7ஆம் சனி, அஷ்டம சனி, கண்டம் சனிங்கிற தன்மையில நம்ம கண்ட சனியில மாட்டிக்கிட்டோம். அப்ப அது நேரத்தில் நம்ம சிறப்பான முறையில நம்ம வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரணும்னு எதிர்பாராத லாபத்தை நம்ம அடையக்கூடிய தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேதுபான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது செயல்பாடு உங்களுக்கு கவனத்தோடு செய்யக்கூடிய தன்மை அவர் கொடுத்துக்கொண்டே இருப்பார். கவனம் கவனம் கவனம்னு மனசு சொல்லும். உங்க மனம் என்ன சொல்லுதோ, உங்க புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் கேது பகவான். அதே புதன் பகவான் இணைந்து செயலாற்றக்கூடிய தன்மை. கேது பகவானுக்கு 10ஆம் இடத்துல, கேது பகவானுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான். ஆனா உங்க ராசியில 9ஆம் இடத்துல இருக்கிறார் உங்க ராசிநாதன். ஆகவே நிதி பொருளாதார நிலை, தொழில் ரீதி புதிய புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருந்து செயல்படணும். மேலதிகாரிட்ட ஒரு பாராட்டு பெறற்குண்டான தன்மை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டம். ஆகவே உங்களுடைய பொறுப்பு என்னவோ அது நிதானித்து செயல்பட்டு சற்று கவனத்தோட செயல்பட்டும் போது உங்களுக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். வியாபாரம் வாய்ப்பு இதுவரைக்கும் நம்ம வேலை செஞ்சது, குரு பகவான் நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும். புதிய ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமா, இந்த நேரத்துல இந்த தருணத்தில் நம்ம ஒரு புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தால் நல்லா இருக்குமான்னு உங்க ஜாதக ரீதி தசை புத்தி திசைநாதன் உங்க ஜாதக தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் இந்த தருணத்தில் நீங்க புதிய தொழில் செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அருமையான காலமாக அமையும். நிதிநிலை சிறப்பாக இருந்து வரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் தேவையில்லாத செலவு தவிர்ப்பது நல்லது. ஆகவே ஆடம்பர செலவுகள் குறைத்து கொண்டு பொருளாதார சிக்கல் இருந்து மீண்டு வர்றதுக்கு பணம் என்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு. செலவு செய்தால் அது திருப்பி வராது. நம்மளுக்கு ஒரு பணம்ங்கிறது, ஒரு பொருளாதாரம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அதனால ஆடம்பர செலவை தவிர்த்து நிதானித்து செயலாற்றி நம்ம சார்ந்தவர்களையும் நம்ம குடும்பத்தாரையும் வாழ்வாங்க வாழ வைக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு பொறுப்பாக அமையும். ஆகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சுமூகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால உறவினர்கள் வந்து செல்லக்கூடிய காலம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில உங்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்வார்கள். ஆகவே கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலம் பெறும் போது புத்திரஸ்தானம் உண்டாகும். உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது அனைத்தும் நீங்க செய்து முடிக்கக்கூடிய தன்மையாக வேகும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி, கலத்தர ஸ்தானாபதி நம்ம 3மே எடுத்துக்கணும். முதல்ல 5ஆம் அதிபதி 7ல, இப்ப 7ஆம் அதிபதி 11ல நிற்கிறார். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம். படிப்புக்கோ திருமணத்துக்கோ அதுக்குண்டான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். பொருளாதார சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய கடமை. ஆகவே உறவினர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நம்ம இதை வாங்க போறோம், அதுக்கு பண பற்றாக்குறைன்னா
ஏதேனும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு சொத்து சுகம் வந்து அடையக்கூடிய தன்மை. பழைய வீடா இருக்குது, புதுப்பித்தல் செய்து கொள்ளலாம், இப்போ புதுசா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தி வரணும். சிறு சிறு உபாத்தை உங்களுக்கு வரக்கூடிய தன்மை வரலாம். உணவு கட்டுப்பாடு வைத்துக் கொள்வது சிறந்தது. காரமான உணவு இல்லாமல் இருப்பது, வயிறு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாத்தை உங்களுக்கு உருவாகும். ஆகவே காரம் இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதே சிறந்தது. புதன் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் உஷ்ணம் அதிகரிக்கும். ராசிநாதன் அதிலே செவ்வாய் அருகாமையில் இருப்பதால் குரு பகவான் 11ஆம் இடத்துல வரும்போது தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆக காரசாரமான உணவு தவிர்ப்பது நல்லது. மன அமைதி பெற வேண்டி ஏதேனும் உங்களுக்கு பிடித்த ஆலயத்தில் சென்று வருவது சிறந்தது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்று எடுத்துக்கிட்டாலே நிதானமாக இருந்து விநாயகர், ஆஞ்சநேயர் தினசரி வழிபாடு. உங்க விநாயகர் பிடிக்குன்னா விநாயகர், ஆஞ்சநேயர்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தவறாம செய்து வரும்போது இந்த கண்ட சனியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருப்பதால் துர்க்கை அம்மனும் சேர்த்து வழிபாடு தவறாம செய்துட்டு வரணும், தொடர்ந்து செய்து வரணும். ராகு கேது பயிற்சி வரைக்கும் துர்க்கை அம்மனும் வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கை தடையின்றி நடக்கக்கூடிய தன்மை கொடுத்தும். அதனால அத்தனைக்கும் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையாகவே அமையும். ஆகவே பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், விநாயகர் வழிபாடு. ஆகவே ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்தால் மட்டும் போதுமா? மனம் போராட்டமாகவே இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம்? ஒன்றுமே செய்ய வேண்டும். நிதானமாக அமர்ந்து தியானம் செய்யுங்க. ஏதேனும் ஒரு மடத்துல சென்று உங்களுக்கு தெரிந்த இடத்தில் மன அமைதிக்காண்டி தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த கன்னியா ராசிக்காரருக்கு மனக்குழப்பம் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். கிரக சூழ்நிலை சரியான முறையில் இயங்காத 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உக்கிரத்தை சேர்த்து கொடுக்கும், கோபத்தை அதிகரிக்கும். அத்தனை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு தியான பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது. ஆகவே தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்க பொருளாதார விஷயத்துல நீங்க சற்று ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சீரமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். இந்த இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த உங்களுடைய பொருளாதார நிலை, உங்கள் செலவினங்கள் பக்குவமாக நீங்கள் செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு பக்குவமாகவே வந்துவிடும். தொழில் வியாபாரம் எடுக்கும்போது சக ஊழியர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடிக்கொள்ளக்கூடிய காலம். அதே போல் ஒப்பந்தங்கள், சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.